ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடன் உங்கள் தீரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக் நோஸ் எவ்ரிதிங்கோட 4th எபிசோட் தான். 3rd எபிசோடில் அந்த கல்யாண பொண்ணு அவளாவே போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவ தான் அந்த காமிக் ஆர்டிஸ்ட்டை கொலை பண்ணதா சொல்லி சரண்டர் ஆகியிருப்பா. அதோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இந்த கொலையை பற்றி தான் சாங் அப்புறம் மூணு பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர யாங்கன் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாரு. இவங்களும் வேகமா ஓடி போய் என்ன ஆச்சுன்னு பார்க்க யாங்கன் ரொம்பவே குழப்பமா அவங்கள பார்த்து, நான் மாடியில இருந்து கீழே வந்துட்டு இருந்தேனா இல்ல கீழே இருந்து மேலே போயிட்டு இருந்தேனான்னு கேட்கிறாரு. இதை கேட்ட அவரை பார்த்து, உன்னோட டிமென்ஷியா நாளுக்கு நாள் எச்சாகிட்டே போகுது, போய் ஒரு நல்ல டாக்டரா பாருன்னு சொல்றாங்க. அதை கேட்ட யாங்கன் ரொம்பவே கோவமா, யாருக்கு டிமென்ஷியா, எத்தனை பேஜ்ல ஸ்கிரிப்ட் கொடுத்தாலும் அதை ஒரே டேக்ல ஓகே பண்றவனா, எனக்கு டிமென்ஷியாவா அப்படின்னு சொல்ல, அதுக்கு சாங், அப்படியா, அப்போ உனக்கு ஞாபகம் மருதி இல்லைன்னா நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டான நாளுன்னு சொல்லி உன்னோட பெட்ரூம் கேலண்டர்ல நோட் பண்ணி வச்சிருக்க, அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்க, யாங்கனுக்கு நாளைக்கு எதனால முக்கியமான நாள்னு சொல்லி கேலண்டர்ல குறிச்சு வச்சாருன்னே மறந்துடுச்சு. அதனால என்ன சொல்றதுன்னு தெரியாம, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அடுத்த சீன்ல அந்த கல்யாண பொண்ணை இன்வெஸ்டிகேட் பண்ற இடத்துல தான் காட்டுறாங்க. டிடெக்டிவ் ஆஃபீஸர் அந்த பொண்ணு கிட்ட ஏன் அந்த காமிக் ஆர்டிஸ்ட்டை கொலை பண்ணன்னு கேட்க, அதுக்காக அவன் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான், எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுல இருந்தே அவன் என்ன ரொம்பவே தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சான், நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். அன்னைக்கு கூட அவன் என்னோட பர்சனல் மொபைல் நம்பருக்கு அவன் தங்கியிருந்த ஹோட்டல் பேரை மெசேஜ் பண்ணி, இந்த இடத்துக்கு வா, உன்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னான். நானும் போனேன், பட் அவன் ரொம்பவே மோசமா பேசினான். அதனால அப்போதைக்கு நான் என்ன பண்றேன்னே தெரியாம அவனை நானே என் கையால கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. இங்க கட் பண்ணி நம்ம லீசுன்னு தான் காட்டுறாங்க. அவர் ரொம்பவே சோகமா ஒரு பார்க் பெஞ்சில் உக்காந்துட்டு இருக்காரு. அப்போ அங்கே வர சோஃபி அவரை பார்த்து, என்னாச்சுப்பா, ஏன் ரொம்பவே ஃபீலிங்காக உட்காந்துருக்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு லீசுன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்ல, இல்லையே, உங்கள் முகத்தை பார்த்தா உங்கள் கூட இருக்கிறவங்க கூட உங்கள் பர்த்டே ஞாபகம் இல்லாத மாதிரியும் யாருமே உங்களுக்கு விஷ் பண்ணாத மாதிரியும் அதனால ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணுற மாதிரியும் இருக்கே அப்படின்னு சோஃபி அவரை பார்த்து கிண்டல் பண்ணுது. இதை கேட்ட லீசுன், பர்த்டேக்கு விஷ் பண்ணாதுக்கெல்லாம் யாராச்சும் ஃபீல் பண்ணுவாங்களான்னு கேட்க, அதுக்கு சோஃபி, ஓ அப்போ அதுதான் நிஜமான ரீசனா, அச்சோ பாவம்பா, நீ பர்த்டே அன்னைக்கு யாருமே விஷ் பண்ணலன்னா கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம லீசுன், அப்படியெல்லாம் இல்லை, பர்த்டேக்கு யாருமே விஷ் பண்ணலன்னு சொல்லி ஃபீல் பண்ணுற ஆள் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மறுபடியும் அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற ரூமில் தான் காட்டுறாங்க. நீங்கள் எப்படி கொலை பண்ணீங்க, எந்த வெப்பனை யூஸ் பண்ணி கொலை பண்ணீங்கன்னு சொல்லுங்கன்னு அந்த பொண்ணுக்கிட்ட டிடெக்டிவ் கேட்க, அதுக்காக நான் அப்போ ரொம்பவே டென்ஷனாக இருந்தேன், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, அதனால என்ன ஆச்சுன்னு எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அடுத்த சீன்ல சோவனை காட்டுறாங்க. அவளை பார்க்க அந்த கல்யாண பையன் வந்திருக்கான். அவன் சோவன் கிட்ட அந்த காமிக் ஆர்டிஸ்ட்டை கொலை பண்ணது நான் தான் சொல்லி சரண்டர் ஆகிறான். அவனும் அவனை நேராக அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர் கிட்ட கூட்டிட்டு வரா. அவங்கிட்ட அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர், இப்போதான் அந்த பொண்ணு நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு சொல்லி வந்து சரண்டர் ஆனா, பின்னாடியே நீயும் வந்து நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு சொல்ற, 2 பேரும் என்ன விளாடுறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவன், இல்லை நான் தான் அந்த கொலையை பண்ணேன், என்னை காப்பாற்றுறதுக்காக தான் அவன் வந்து சரண்டர் ஆகிட்டா அப்படின்னு சொல்கிறான். நம்ம டிடெக்டிவும் அந்த பொண்ணுக்கிட்ட உன்னோட ஃபியான்ஸாவை காப்பாற்ற தான் போய் சொன்னியான்னு கேட்க, அவளும் ஆமாம், என்னோட தான் எல்லா ப்ராப்ளமுமே ஸ்டார்ட் ஆச்சு, அதான் நானே வந்து சரண்டர் ஆனேன்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிடுறா. இதை கேட்ட டிடெக்டிவ், சரி விடுங்க, இப்போ நிஜத்திலேயே என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கன்னு கேட்க, அந்த பொண்ணும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அவளும் அவளோட ஃபியான்ஸும் ரூமில் தனியாக இருக்கிறப்ப அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து அவளோட மொபைலுக்கு கண்டினியூஸாக மெசேஜ் வந்துட்டே இருக்கு. இதை அந்த பையனும் பார்க்குறான். இவ சும்மா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ள ரூமில் இருந்த அந்த பையனை காணோம். இவளும் எங்கே போயிருப்பான்னு தெரியாமல் இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தங்கி இருந்த ஹோட்டல் பக்கமாக போகிறா. அப்போது அங்கேருந்து அவளோட ஃபியான்சி வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காமிக் ஆர்டிஸ்ட் கொலை பற்றி அவளுக்கு தெரிய வர, அவளால் தான் எல்லாமே நடந்துச்சுன்னு நினச்சி அவளோட ஃபியான்சேவை காப்பாற்ற போலீஸ் ஸ்டேஷன் வந்திருப்பா. இதெல்லாம் கேட்ட டிடெக்டிவ் அந்த கல்யாண பையனை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அவங்கிட்ட எந்த வெப்பன் யூஸ் பண்ணி கொலை பண்ணன்னு கேட்க, அவன் கோடாரின்னு சொல்கிறான். அதை கேட்ட டிடெக்டிவ், கோடாரி வச்சு கொலை பண்ணிட்டு அதை எங்கே டிஸ்போஸ் பண்ணன்னு கேட்க, அதுக்கு அவன், அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுறான். அடுத்த சீனில் கெஸ்ட் ஹவுஸில் தான் காட்டுறாங்க. அங்கே எல்லாருமே விதவிதமான டிஷ்ஷஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.
அப்போ அங்க வர லீசுன் கிட்ட நாளைக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி இருக்கிறதா சொல்றாங்க. அதை கேட்ட லீசுன் பார்ட்டி எதுக்குன்னு கேட்க, அதுக்குமோ யாங்கன் நடிச்ச டிராமா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு, அதை செலிப்ரேட் பண்ணதான் பார்ட்டி அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட லீசுன் பார்ட்டி வைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்படியே சின்னதா ஒரு வாக்கிங் போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வராரு. அங்க சோஃபியை பார்க்கறாரு. லீசுனை பார்த்த சோஃபி, நீ என்னப்பா பர்த்டே அன்னைக்கு சாப்பிடாம வெறும் வயிறா இருக்கிறன்னு கேட்க, அதுக்கு லீசுன், நான் சாப்பிடலன்னு உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அதெல்லாம் நான் மோப்பம் பிடிச்சே கண்டுபிடிச்சிருவேன்னு சோஃபி சொல்லுது. லீசுனும் சரி சாப்பிடலான்னு போறப்ப சோஃபி அதோட கேர்ள் ஃப்ரெண்டை நினைச்சு புலம்ப ஆரம்பிக்குது. லீசுனும் அது என்னன்னு கேட்க, சோஃபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அன்னைக்கு நைட் வேற ஒரு நாயோட ரோஸ் பிரிட்ஜுக்கு டேட்டிங் போனதாகவும், அப்போ அங்க ஒருத்தன் கையில கோடாரியோட ஓடி வந்து அந்த ஆத்துல கோடாரிய தூக்கி போட்டதாகவும் சோஃபியோட கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்ததா லீசுன் கிட்ட சொல்லுது. இதை கேட்ட லீசுன், ஓ அப்போ கொலை பண்ணது ஒரு பையனா அப்படின்னு கேட்க, அப்போ அங்க வந்த சோவன், அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்கறா. அப்படியே அவர் பக்கத்துல உட்காந்து காலையில அந்த பையன் வந்து சரண்டர் ஆன விஷயத்தையும் சொல்றா. அதே நேரம் அந்த கோடாரி எங்க போச்சுன்னு தெரியல அப்படிங்கறதையும் சொல்றா. இதை கேட்ட லீசுன், கொலகாரன் கொலை பண்ண பதட்டத்துல கண்டிப்பா அந்த கோடாரிய பிளான் பண்ணி டிஸ்போஸ் பண்ணி இருக்க மாட்டான், அப்போ அது எங்க இருக்குன்னு யோசின்னு சொல்ல, கொஞ்ச நேரம் யோசிச்ச சோவன், அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஏதோ ஒரு ஆத்துல தான் தூக்கி போட்டிருக்கணும், அங்கெல்லாம் தேடி பார்த்தா அந்த வெப்பன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றா. இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கிறப்ப கையில பீச்சஸ் பழத்தோட அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற பையன் வரான். அதை பார்த்த லீசுனும் சோவனும் ஒரே நேரத்துல மூக்க மூடிக்கிறாங்க. ஆமாங்க, அவங்க 2 பேருக்குமே பீச்சஸ்னா அலர்ஜி. அடுத்த சீன்ல டாங்க தான் காட்டுறாங்க. அவன் அப்படியே தும்மிக்கிட்டே வரான். அவனுக்கும் பீச்சஸ் பழர்னா அலர்ஜி. நேரா அவன் மோவை பார்க்க தான் வரான். எதுக்குன்னா அவனோட அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்குறதுக்கு. மோவும் சாரி சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறாரு. இவனும் இல்ல பரவாயில்லன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு, உங்க கூட தங்கி இருக்கிறவரு எங்க வெளியில போயிருக்காரா அப்படின்னு கேக்குறான். இவரும் கூட தங்கி இருக்கிறவரா, யார சொல்ற நீ, சரி அதெல்லாம் நீ ஏன் கேக்குற, அதான் உன் காசை வாங்கிட்டல, கிளம்பு, இன்னைக்கு நைட்டு வேற நான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட டாங், ஓ இன்னைக்கு பார்ட்டி வைக்க போறீங்களா, அப்போ என்னோட பங்கா இந்த கேஷை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை மோ கிட்ட தரான். அதை வாங்கினமோ, நீ ஏண்டா நாங்க வைக்கிற பார்ட்டிக்கு காசு தரணும்னு கேட்க, ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அடுத்த சீன்ல சாங்கும் சோங்கும் தான் காட்டுறாங்க. அவங்க நைட் பார்ட்டிக்காக சூப்பர் மார்க்கெட்ல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நம்ம யாங்கன் அந்த கேலண்டர்ல எதனால இம்பார்ட்டன்டான நாள்னு நோட் பண்ணி வச்சாருன்னு தெரியாம குழப்பத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. இங்க கட் பண்ணி சோவனையும் லீசுனையும் தான் காட்டுறாங்க. கொலை நடந்த இடத்தோட ப்ளூ பிரிண்ட்டை வச்சுட்டு சோவன் எக்ஸ்பிளைன் பண்றா. அதாவது அந்த கப்பல் தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து காமிக் ஆர்டிஸ்டோட ஹோட்டல் வரைக்கும் நடுவுல எந்த ரிவருமே இல்லை அப்படின்னு சொல்லி. அதை கேட்ட லீசுன் ப்ளூ பிரிண்ட்ல இருந்த ரிவரை காமிச்சு, அப்போ இது அப்படின்னு கேட்க, இந்த ரிவர் அந்த 2 ஹோட்டல்ல இருந்தும் ஆப்போசிட் சைட்ல இருக்கிறதா சோவன் சொல்றா. அதே நேரம் அவனாவே வந்து சரண்டர் ஆகிற பட்சத்துல எதுக்காக அந்த கோடாரிய அவன் டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறா. அப்போ அவ அம்மா கிட்ட இருந்து போன் கால் வருது. அவளுக்கு கனவா மீன் வாங்கிட்டு வரதா சொல்லி. அதை கேட்ட அவ ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறா. அதை பார்த்த லீசுன், உனக்கு கனவா மீன்னா பிடிக்குமான்னு கேட்க, அவளும் ஆமா எனக்கு கனவா மீன்னா ரொம்ப பிடிக்கும், இந்த ஊர்ல அந்த மீன் எல்லா இடத்துலயும் கிடைக்காது, ஒரு சில இடத்துல தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. இங்க கட் பண்ணி நம்ம சோவனோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவ மீன் வாங்குற இடத்துல தான் டாங்கும் இருக்கான். ஆக்சுவலா அவனும் அங்க மீன் வாங்க தான் வந்திருப்பான். பட் இவ டாங்கவ பின்னாடியே ஃபாலோ பண்றதா தப்பா நினைச்சிட்டு அவனை விரட்டி விட்டுடுறா. அப்போ அங்க பைலட் ஒருத்தன் வரான். அவனாவே யுன்ஹா கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு ஒரு காஃபி சாப்பிட போலாமான்னு கேக்குறான். இவளும் டாங்க வெறுப்பேத்துறதுக்காக சரி போலான்னு சொல்லி அவனோட போயிடுறா. இதை நம்ம டாங் ரொம்பவே பாவமா பாக்குறான். அப்படியே அவன் ஆர்டர் பண்ண கனவா மீன் ஃப்ரைய வாங்கிட்டு வந்து மோ கிட்ட கொடுத்துட்டு நைட் பார்ட்டிக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அங்கிருந்து ஓடிடுறான். அடுத்த சீன்ல யாங்கனை தான் காட்டுறாங்க. அங்க வர சோ பாதாம் முந்திரி எல்லாம் டேபிள்ல வச்சுட்டு இதை சாப்பிடு, டிமென்ஷியால இருந்து ப்ரிவென்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. அதை கேட்ட யாங்கன் டென்ஷனாக அங்க வர சாங்,
என்ன உனக்கு டிமென்ஷியா இல்லைன்னா அந்த கேலண்டரில் ஸ்டார் போட்டு நோட் பண்ணி வச்சிருக்குல்ல, அது என்ன நாள்னு ஞாபகம் வந்துடுச்சான்னு கேட்க, அதுக்கு யாங்கன், ஆமாம் எனக்கு தான் டிமென்ஷியா, வயசாகிடுச்சு, நீங்கள்லாம் தான் ஹெல்த்தியாக இருக்கீங்கல்ல, அப்புறம் என்ன, போய் உங்கள் வேலையை பாருங்கன்னு கோவமாக சொல்லிடுறாரு. அப்போ அங்கிருந்த ஷோ எதையோ தேடிட்டு இருக்க, என்ன தேடுறேன்னு சாங் கேட்க, என் கண்ணாடியை எங்கே வச்சேன்னு தெரியல, ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல, அந்த கண்ணாடி வேற எங்கேயும் இல்லை, அவங்க தலையில தான் இருக்கு. சரி நீ என்ன கையில் குப்பை பேக்கோட நின்றுட்டு இருக்கேன்னு ஷோ கேட்க, அதுக்கு சாங், அச்சோ குப்பை போட போயிட்டு மறந்த வாக்கில் குப்பை பேக்கு பதிலாக கையில் இருந்த ஃபோனை குப்பை தொட்டிக்குள்ளே போட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பேசுறத பார்த்த யாங்கன் இவங்கள ரொம்பவே கேவலமாக பார்க்குறாரு. இங்கே யுன்ஹாவும் அந்த பைலட்டும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பைலட் நம்ம யாங்கனோட பொண்ணுக்கும் காஃபி வாங்கி தந்து யுன்ஹா கிட்ட என்ன டைலாக் சொன்னானோ அதே சொல்லி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் பைலட்லாம் இல்லை, அவன் ஒரு திருட்டு பையன். இவங்க 2 பேருமே அதை கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் லீசூனும் சோஃபியும் தான் காட்டுறாங்க. சோஃபி லீசூனுக்கு பர்த்டே கிஃப்டாக ஒரு கூலிங் கிளாஸை கொடுக்குது. அதை வாங்கிக்கிட்ட லீசூன், என்ன இன்னைக்கு ஹாப்பியா இருக்கிற போலன்னு கேட்க, அதுக்கு சோஃபி, ஆமா என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் மறுபடியும் என் கூடயே வந்து சேர்ந்துட்டா, நாங்க 2 பேரும் டேட்டிங் போலான்னு ரோஸ் பிரிட்ஜ்க்கு போனோம். அப்போ அந்த கோடாரியா ஆத்துல போட்டுட்டு போனான்ல, அவன் அங்க வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தான், என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லுது. அதை கேட்ட லீசூன், கேமராமேனா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அப்போ அங்க வர சோவன், கூலிங் கிளாஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட லீசூன் தேங்க்ஸ் சொல்லிட்டே அந்த கோடாரி கிடைச்சிருச்சான்னு கேட்க, இவளும் இல்லைன்னு சொல்றா. அதை கேட்ட லீசூன், எனக்கு என்னவோ அந்த கல்யாண பையன் அந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான், வேற யாரோ 3ஆவதா ஒரு ஆள் இன்வால்வ் ஆகியிருப்பாங்களோ அப்படின்னு தோணுதுன்னு சொல்ல, சோவன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவங்க வந்தது வெட்டிங் ஃபோட்டோஷூட் எடுக்க. அப்போ 3ஆவது ஆள்னா அந்த கேமராமேன் தான். பட் அவன் ஏன் அந்த பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை கொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறா. அடுத்த சீனில் கெஸ்ட் ஹவுஸில் தான் காமிக்கிறாங்க. அங்கே யாங்கனுக்கான சர்ப்ரைஸ் பார்ட்டி தான் நடந்துட்டுருக்கு. அப்போ அங்கே லீசூன் வராரு. இவங்க எல்லாருமே பார்ட்டியில் ஜாயின் பண்ண சொல்லி லீசூனை கூப்பிட, லீசூன் அங்கேருந்து கிளம்பலான்னு போகிறாரு. அந்த டைமில் தான் பார்ட்டியில் இருந்த கேக்கை பார்த்ததுமே இன்னைக்கு லீசூனோட பர்த்டேன்னு யாங்கனுக்கு ஞாபகம் வருது. உடனே யாங்கன் ஹாப்பி பர்த்டே லீசூன்னு சொல்லி அந்த பார்ட்டியே அவருக்காக சர்ப்ரைஸாக அரேஞ்ச் பண்ணதா சொல்லி மாற்றிடுறாரு. மற்றவங்களுமே அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே சமாளிச்சிடுறாங்க. லீசூனு ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாரு. மோ யாங்கனுக்கு வாங்கின கிஃப்டை லீசூனுக்கு கொடுத்துட்றாரு. அதே நேரம் டாங் கொடுத்த மீன் ஃப்ரையை பார்த்த லீசூன், எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணுறாரு. அடுத்த நாள் மோ கிஃப்டாக கொடுத்த சட்டையை போட்டுக்கிட்டு வெளியில் கிளம்புறாரு லீசூன். அங்கே கட் பண்ணி சோவனை தான் காட்டுறாங்க. அந்த பைலட் வேஷம் போட்டு பர்ஸெல்லாம் திட்டிருப்பான்ல, அவனை இவங்க பிடிச்சிருப்பாங்க. அந்த பர்ஸ் எல்லாத்தையும் அதோட ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ணி திருப்பி கொடுக்குறா. அதில் யாங்கனோட பொண்ணும் சோவனோட அம்மாவும் இருக்கிறாங்க. சோவனும் அவங்க பர்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டு அப்படியே அவன் அந்த லேடிஸை எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. அப்போ அதில் அந்த கல்யாண பையனும் கேமராமேனும் ஒன்றா உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்து அவள் மறுபடியும் அந்த ப்ளூ பிரிண்ட்டை எடுத்துக்கிட்டு லீசூனை பார்க்க வரா. எதுக்குன்னா கேமராமேன் தங்கியிருந்த ஹோட்டலுக்கும் காமிக் ஆர்டிஸ்ட் தங்கியிருந்த ஹோட்டலுக்கும் நடுவில் ஒரு ஆறு ஓடுது. ஸோ கேமராமேன் சஸ்பெக்டாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஆற்றுல அந்த கோடாரியை டிஸ்போஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இதை கேட்ட லீசூன் ஆமான்னு சொல்ல, சோவன் நேராக அந்த டிடெக்டிவை தான் பார்க்க வரா. சோவனை பார்த்தாலே அந்த டிடெக்டிவ் டென்ஷன் ஆவார். ஏன்னா அவளோட போலீஸ் வேலையை விட்டுட்டு இந்த கொலைகளை பற்றி கண்டுபிடிக்கிற டிடெக்டிவ் வேலையில் தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறதா அவர் நினைக்கிறாரு. பட் அதெல்லாம் நம்ம சோவன் கண்டுக்காம அவள் சொல்ல வந்ததை அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இப்போ சோவனும் அந்த டிடெக்டிவ் டீமும் சேர்ந்து அந்த ரோஸ் பிரிட்ஜில் கோடாரி கிடைக்குமான்னு செக் பண்ணுறாங்க. அவங்க நினச்ச மாதிரியே அங்கே அந்த கோடாரி கிடைக்குது. அதே நேரம் அந்த டிடெக்டிவோட அசிஸ்டண்ட் வந்து பிளட் ட்ரேசஸோட ரிசல்ட் வந்ததாகவும் அந்த கேமராமேன் தான் கொலகாரன்னு சொல்கிறான். இங்கே கட் பண்ணி லீசூனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் தான் காட்டுறாங்க. அவங்களாம் ஒன்றா ஃபோட்டோஸ் எடுத்துட்ருக்காங்க. அங்கே தான் அந்த கேமராமேனும் இருக்கான். அப்போது அங்கே அந்த டிடெக்டிவ் அவனை அரெஸ்ட் பண்ணலான்னு வர அவன் தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறான். அப்போது லீசூனும் அவரோட கேங்கும் சேர்ந்து அவனை கீழே தள்ளி அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. அவனும் மாட்டிக்கிறான். அடுத்த சீனில் லீசூனும் சோவும் உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ்டாக சன்செட்டை பார்த்துட்ருக்காங்க. அப்போ அங்கே சோவனும் சோஃபியும் வராங்க.
அவகிட்ட எதனால கேமராமேன் அந்த காமிக் ஆர்டிஸ்ட்டை கொலை பண்ணான்னு கேட்க இப்போதான் சோவன் என்ன நடந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அதாவது அந்த கேமராமேனும் காமிக் ஆர்டிஸ்ட்டும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பாங்க. பட் அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டோட மேரேஜ் பற்றி தெரிய வந்ததும் காமிக் ஆர்டிஸ்ட் மறுபடியும் அவன் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிருப்பான். இதனால கடுப்பான கேமராமேன் அந்த காமிக் ஆர்டிஸ்ட்டை கொலை பண்ணிடுறான். அந்த கேமராமேன் தான் நிஜமான கல்பிரிட்னு தெரிஞ்சுக்கிட்ட டிடெக்டிவ் அந்த கல்யாண பையனையும் பொண்ணையும் ரிலீஸ் பண்ணிடுறாரு. இதெல்லாம் கேட்ட லீசுன் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சுன்னு நினச்சி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. இதோட எபிசோட் 3 முடியுது. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாவே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய் பாய்.